ஏன் கடவுளுக்கு மட்டும் நட்சத்திரங்கள் வச்சு கொண்டாடாமல் திதி வச்சு கொண்டாடுறோம்? என்ன காரணம்? ஆண் பெண்ணுக்கு காவலன் மட்டும்தான், கடவுள் கிடையவே கிடையாது. ஆஃப்டரால் ஒரு ஜோசியர் எங்களுக்கே நடந்தது நடக்கிறது இது நடக்க போகுது அப்படின்னு தெரியறப்ப படைச்ச கடவுளுக்கு தெரியாதான் நம்ம எதுக்கு நிற்கிறோம். குலதெய்வம் கோயிலில் இருக்க அந்த சாமி இருக்கும், ஒரு ஃபோட்டோ வாங்கி என்ன பண்ணிடுவோம், மாட்டிடுவோம். திருப்பதிக்கு ஃப்ரெண்டோட போவோம், அவன் வாங்குவேன், அவனுக்கு குலதெய்வமாக இருக்கும், நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம், நம்மளும் ஒரு ஃபோட்டோ வாங்கி போடுவோம் தான். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பரணி வெங்கடாச்சலம் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் ஜாதக சம்பந்தமா நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். முதல் கட்டமாக என்னுடைய தாய் தந்தைக்கும் என்னுடைய குலதெய்வத்திற்கும் என்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் என்னுடைய குருநாதர் பொதுவுடைமைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சாய்ந்தேமரம் அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் முதல் கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பயுமே என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், என்னுடைய குருநாதர், குருமார்கள் இவங்களை பிரார்த்தனை பண்ணி ஒரு செயலை தொடங்கிறதுனால இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு தோல்விங்கிறத நெருங்க விடாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க, நான் பார்த்துக்கல. ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் சார். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மனுஷன் அன்றாட வாழ்க்கையில காலையிலேருந்து இரவு தூங்க போற வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமைகள் ஆன்மீக சம்பந்தமா இருக்கும்ல, அது என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும்னு செய்யணும். எதுவுமே கிடையாது. மனம் தூய்மையாக இருந்தால் போதும். அதிகாலை எழுந்தவொன்னா அதிகாலை எழுந்தால் நல்லது. இல்லை குறைந்தபட்சம் காலையில் எந்திரிச்சவொன்னே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிக்கணும் கூட அவசியம் கிடையாது. மனசில் அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய குலதெய்வம், அவங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுக்கு குருவாக ஒருத்தவங்க நினச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு குரு இருப்பாங்க. கண்டிப்பாக. நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் குரு இருப்பாங்க. அந்த குருவை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் முதல் கட்டப்படி. அது இல்லாமல் அவர்கள் எந்த காரியமும் சித்தி ஆகாது. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இதை திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமணமான ஆண்களை விட்டுருங்க, திருமணமான பெண்களாக இருந்தால், நான் அந்த அப்பா அம்மான்னு சொன்னேன் இல்லையா, அந்த அப்பா அம்மாவோட அவங்க மாமனார் மாமியார், இல்லை சார் அவங்களாம் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சில பேர் கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் அவசியம் கிடையாது. அவங்க வாழும் தெய்வங்கள். அவங்க ஃபுல்லாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இது வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது. நம்ம எப்படி கொண்டாடுறோம்? நம்மளுடைய பிறந்தநாள் எல்லாம் இங்கிலீஷ் டேட் படி கொண்டாடுறோம். நம்ம நார்மலாக அப்படித்தானே பண்ணுறோம், இங்கிலீஷ் படி. ஆனால் ஆக்சுவலாக சில பேர் தமிழ் தேதி படி கொண்டாடுவாங்க. ஆனால் சரியான முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பங்குனி மாதம் ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், அவர் பிறந்தநாள் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் வரும் பரணி நட்சத்திரத்தில் அவர் கொண்டாடணும். இதுதான் ப்ரொசீஜர். சாஸ்திரம்ங்கிறது, சாஸ்திர தர்மங்கிறது இதுதான். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்களா, ஒரு கிருஷ்ணர் பிறந்தநாளோ, ஆஞ்சநேயர் பிறந்தநாளோ, ராமர் பிறந்தநாளோ யாராவது அவங்க நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடுறோமா? இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டால் விநாயகர் சதுர்த்தி அடுத்து வரப்போகுது, அதை வச்சு விநாயகர் சதுர்த்தி தான் கொண்டாடுறோம். விநாயகர் பிறந்த ஹஸ்த நட்சத்திரம். இவர் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம், அவர் பிறந்த ரோஹி நட்சத்திரம். ஆஞ்சநேயர் பிறந்தது பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு நம்ம கொண்டாடுறோம், அவர் பிறந்தது மூலா நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏன் கடவுளுக்கு மட்டும் நட்சத்திரங்கள் வச்சு கொண்டாடாமல் திதி வச்சு கொண்டாடுறோம்? என்ன காரணம்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வீட்டில் ஒரு திதி காரியங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இறந்தவர்களுக்கு ஐயோ திதியா அப்படின்னு அதை ஒரு கெட்ட நிகழ்வாக நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு திதி எப்படி கொண்டு வரோம்னா, எங்கள் அப்பா செத்தது, இப்போ சதுர்த்தி திதி, அது வளர்பிரியா தேய்பிரியாங்கிறது இருக்குது, சதுர்த்தி திதி. ஸோ அந்த திதியை வச்சு கொண்டாடுவோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு சூட்சமம் மிக எளிதில் புரியும். கடவுளுக்கும் நம்ம திதி வச்சு தான் கொண்டாடுறோம், நம்ம முன்னோர்களுக்கும் திதி வச்சு தான் கொண்டாடுறோம். அப்போ ரெண்டு பேருமே கடவுள் தான். ஒருத்தன் கடவுளாகிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? திதியை வச்சு தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. அதனால் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது மிகவும் முக்கியம். அவங்க இருக்கிறப்பே நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். ராமரோ லக்ஷ்மணரோ ஆஞ்சநேயரோ நம்ம இப்போ நேரில் நம்ம பார்க்குறோமா பார்க்கலையாங்கிறது அடுத்த விஷயம். அது ஆனால் நம்ம சமகாலத்தில் வாழும் காலங்களில் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தாய் தந்தை இதே இது திருமணமான பெண்ணாக இருந்தால் பிடிக்குதோ பிடிக்கலையோ
மாமனார் மாமியாரையும் சேர்த்து மனசில் அணைச்சிக்கணும். அதே மாதிரி கணவர் வீட்டு குலதெய்வம் தான் அந்த பெண்ணோட குலதெய்வமும், அதையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பேர்டன், பெண்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி, ஓகே. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேர்டன். அவங்க அம்மா அப்பா விட்டு சரி குலதெய்வத்தையும் வந்து என்ன பண்ணிக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதில் ஒரு சொல்கிற மாதிரி பாரதியாருடைய கருத்து ஒன்று இருக்குது. பாரதியார் சொல்லியிருக்காரு, பெண் என்றால் சக்தி. இது முக்கியமாக நடுவில் இந்த தெய்வங்களை பற்றி கேட்குறப்ப நடுவில் அவரும் ஒரு சித்தர் மாதிரி தான். அதையும் கொண்டு பெண் என்றால் சக்தி. ஆண்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண் வந்து பெண்ணுக்கு காவலன் மட்டும்தான், கடவுள் கிடையவே கிடையாது. நல்லா புராணத்தில் எடுத்து பாருங்கள். இப்போ சிம்பிள், இப்போ நான் மதுரை அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து சொக்கநாதர் மீனாட்சியை வந்து சொல்லிடலாம். தட்சன் நடத்துகிற யாகத்துக்கு போகணும்னு சொல்லி பார்வதி, பொம்பளை பிள்ளை எப்படி சொல்லி வச்சு கேட்காது, போயே ஆகணும்னு சொல்ல, நான் வரலம்மா நீயாவது போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. போனால் அசிங்கப்படுவேன்னு சொல்லியும் கேட்கல, போயாச்சு. அங்கே போய் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவார், சிவனையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவார். பண்ண உடனே அங்கேருந்து அழுதுட்டு ஓடி அவமானப்பட்டு ஓடி வந்து கணவன்கிட்ட சொன்ன ஒன்று, நம்மளால் தான் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு நான் போகாதன்னு சொன்னி அதையும் மீறி போனேன்னு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஆனால் சிவபெருமான் அதை பண்ணாரா, பண்ணலை. நேராக போய் என்ன பண்ணார், அவங்க மாமனார் ஃபேமிலியை போய் தூக்கி போட்டு மிதிச்சார். அப்படிங்கிறப்ப என்ன இருந்தாலும் சரி, தன் மனைவிக்கு அவர் எவ்வளோ பெரிய சிவபெருமானே ஒரு காவலனாக தான் இருந்தாரே தவிர அவர் கடவுளாக வந்து இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தி சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணுக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்குது. அதனால தான் வந்து அவ்வளோ வந்து மதிக்கிறோம். அதனால் காலையில் எழுந்திரிச்சு அவங்க அப்பா அம்மா, மாமனார் மாமியார், அவங்க வீட்டு குலதெய்வம், தாய் வழி குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இதை பிரார்த்தனை பண்ணாலே எந்த ஜாதகமும் பார்க்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், 90% பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பண்ண வேண்டியது மார்னிங் வீட்டு வழிபாடு அப்படின்னு எடுத்த விஷயத்தில். அடுத்ததாக பண்ணக்கூடியது காலையில் எழுந்திரிச்ச உடனே பூஜை ரூமில் போய் என்ன பண்ணணும், எங்கே விளக்கேற்றுவாங்களோ அந்த இடத்துல வந்து தீபம் பற்ற வைக்க வேண்டும். அது குளிச்சுட்டு தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. எந்திரிச்சோன்னா அந்த ஒரு வேலைகளை போகணும். எந்த பிரார்த்தனையும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணால் கூட மறந்துடுவோம். ஒருத்தங்கிட்ட ஒன்று கேட்க போகிறோம், 2 விஷயம் கேட்க போகிறோம்னா, 3 விஷயம் கேட்க போகிறோம்னா, ஒரு விஷயம் கேட்போம், அடுத்த விஷயம் மறந்துடுவோம். ஆஃப்டர் ஆல் ஒரு ஜோசியர் எங்களுக்கே வந்து நடக்கிறது இது நடக்க போகுது அப்படின்னு தெரியறப்ப படைச்ச கடவுளுக்கு தெரியாதான் நம்ம வந்து எதுக்கு வந்து நிற்கிறோம்ட்டு நம்மளாக கேட்டால் பாதி மறந்துடுவோம். அவரே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாருன்னா கரெக்டாக எண்ணுவார், எப்பப்போ எது நடக்குமோ அதை பண்ணிடுவோம். எந்த பிரார்த்தனையும் வேணாம், எந்த கடவுளோ அந்த கடவுளை கும்பிட்டு விளக்கு ஏற்றுங்க. அதுதான் முதல் கட்டு. வீட்டை சுற்றி வந்து தூய்மையாக வச்சுக்கணும். தூய்மையாக இருக்கிறது தான் கடவுளுக்கு வந்து ஆக்சுவலாக பிடிக்கும். வீட்டை சுற்றி தூய்மையாக வைப்பதோடு மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ப்ரொசீஜர். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, குளிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேக்கப் போடுறீங்க, செய்கிறீங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, என்ன வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு பெண்களாக இருந்தால் ஒரு குங்குமம், ஜஸ்ட் ஒரு பிஞ்சாவது என்ன பண்ணணும், எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். ஆண்களாக இருந்தால் ஒரு பிஞ்சாவது விபூதி எடுத்து நம்ம வந்து நெத்தியில் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து மாறுதல் பண்ணிக்கிறதுங்கிறது வேறு. பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணணும், சாமியை வந்து நமஸ்காரம் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நீங்கள் ரெடி ஆகிட்டு என்ன பண்ணணும், டெய்லி உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு, இங்கே உங்கள் குலதெய்வம் கோயிலில் இருக்க அந்த சாமி இருக்கும், ஒரு ஃபோட்டோ வாங்கி என்ன பண்ணிடுவோம், மாட்டிடுவோம். திருப்பதிக்கு ஃப்ரெண்டோடு போவோம், அவன் வாங்குவேன், அவனுக்கு குலதெய்வமாக இருக்கும், நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம், நம்மளும் ஒரு ஃபோட்டோ வாங்கி போடுவோம்டா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து விட்டுருவோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் அது பாட்டுக்கு சும்மா ஒரு நாய்க்குட்டி கிடக்கும், அவங்க அம்மாட்ட இருக்கும், அழகாக இருக்குல்ல அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறது, ஒரு தூக்கிட்டு வந்துட வேண்டியது. தூக்கிட்டு வந்துட்டு வீட்டில் 2 நாள் இருக்குது, 3ஆவது நாள் அது உச்சா போகும், கக்கா போகும், என்ன பண்ணுவாங்க, தூக்கி நம்ம செட்டாகிறா போய் வீட்டில் ஒன்று நீர் இல்லை அது இருக்கட்டும் வாங்க, திருப்பி கூட்டு போய் என்ன பண்ண வேண்டியதோ நாய்க்குட்டியை தூக்கி வெளியே விட்டுற வேண்டியது. அந்த சமநிலையை வந்து தவறிடும். அப்படி இருக்கிற சாமியெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு சாப்பாடுங்கிறது ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, நைவேத்தியம் வரும். அது கொடுக்குறப்ப டெய்லி ஏதாவது 2 திராட்சை பழம், கிஸ்மிஸ் பழம், இல்லை 2 கல்கண்டு, பொரியலில் நாடு சக்கரை, ஏதாவது ஒரு படையல். பசியோடு வந்து வைக்கக்கூடாது. பசியோடு இருந்தால் குழந்தை வந்து அழுகும். அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுளை கும்பிட்றப்ப கடவுளுக்கு நாம் குழந்தை, நம்ம கடவுளுக்கு பூஜை பண்ணுறப்ப கடவுள் நமக்கு குழந்தை. ஒரு குழந்தையை எப்படி கவனிச்சுக்கணுமோ அது மாதிரி கவனிச்சுக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் குழந்தையாக நினச்சிக்கிட்டாலே போதும். அதே மாதிரி வீட்டில் திசைகள் எடுத்துக்கிட்டோம்னா கிழக்கு வடக்கு அதை நோக்கி வந்து சுவாமி இருக்கலாம், விளக்கேற்றலாம். தெற்கு திசைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்காக உள்ளது.
ஓகே. ஸோ அந்த திசையை தவிர்த்து மீதி திசையில் வந்து என்ன பண்ணிக்கலாம், வடமேற்கு அங்கே வந்து சுவாமி படங்களை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சுவாமி அலமாரின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அது மூடி இருக்கணும். கண்டிப்பான முறையில் அதுவும் சிங்கிள் கதவாக இருக்கக்கூடாது, டபுள் டோராக தான் இருக்கணும். 2 கதவாக மூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிங்கிறது கணக்கு. வீட்டில் நான் ஒரு சிங்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும், தனியாக யாருமே இருக்க மாட்டாங்க, இருக்குமா? அந்த கணக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. இரட்டைப்படை அப்படிங்கிறப்ப 2 பேர் சேர்ந்து, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எந்த கோயிலையாவது சிங்கிள் கதவாக இருக்கா? இல்லை. வாசல் திறக்கிறாங்களே, ஏன் இல்லை? ஸோ ஊர் கூடின்னு சொல்கிறோம் முடியாமல் குடும்பம் கூடி அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டுத்தன்மையை காமிக்கிறதுக்காண்டி, தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கூட்டுத்தன்மையை காமிக்கிறதுக்காண்டி அந்த ஒரு விஷயம். ஒரு தெய்வங்கள் மட்டும் இருக்காது, பல தெய்வங்கள் இருக்கும். ஒரு வாசல் முடினா இன்னொரு வாசல் திறக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் கூட வச்சுக்கோங்க. வேறு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சுவாமி கும்பிட்றதுல, வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? இது பேசிக்கான ஒரு விஷயங்கள். அது சாமிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வைக்கணும் ஒரு இதில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதானா? சாப்பாடு வைக்கிறப்ப நம்ம நீர் வளவோம் இல்லையா, பக்கத்தில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இல்லையா, இவ்வளோதான். இந்த தண்ணிங்கிறது எப்பயுமே நீருங்கிறது இருக்கும். நீருக்கு உண்டான மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் வந்து வயசானவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா படுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தலைமாட்டில் சொம்பு வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருப்பாங்க? நைட் நான் தண்ணி தவிக்கும் சார் அப்படின்னு அத்தனை சொல்லுவீங்க. நைட்டாக தண்ணி எடுத்து குடிக்கணும். ரீசன் என்ன தெரியுமா? அது ஆக்சுவலாக மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க 1-2 பேர் குடிச்சிருப்பாங்க. வெயில் காலத்தில் குடிப்பாங்க, மழை காலத்தில் தண்ணி தாகம் எடுக்காது. அப்படியே தான் இருக்கும். ஏன் மழை காலத்துலேயே வச்சுக்கணும், வெயில் காலத்தில் மட்டும் வச்சுக்கலாமே? என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மிருத்யு, அந்த மரணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மரணத்தை தடுக்கும் சக்தி வந்து அந்த தண்ணிக்கு இருக்குது. திருமணத்துக்கு பார்த்து தண்ணியில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணியிலே பரிகாரம் இருக்குது. எங்கேயும் ஓட வேணாம், தேட வேணாம், ஒரு சொம்பு தண்ணியிலே பரிகாரம் இருக்குது. படுக்கிறப்ப அதே தலைமாட்டில் தண்ணியை வச்சுட்டு படுத்தாலே போதும். படுத்துட்டு அந்த நீரை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது வேப்ப மரத்தில் ஊற்றிடணும். இதை வந்து ஒரு மண்டலம் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்மாக கல்யாணம் ஆயிரும். அதையே மற்ற மரத்தெல்லாம் ஊற்றக்கூடாதா? வேப்ப மரம்ங்கிறது பெண், அரச மரங்கிறது ஆண். அரச மரத்தில் ஊற்றினா சிக்கலாயிரும். ஜெண்டர் நம்ம கனவு பண்ணிக்கணும். பெண்ணாக இருந்தால் அரச மரம், ஆணாக இருந்தால் வேப்ப மரம், அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து காரணம். அவரோட சூட்சமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அரச மரம் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அரசும் வேம்பும் சேர்ந்து இருக்கும். சேர்ந்துருக்கிறப்ப அந்த அரசும் வேம்புக்கும் வந்து திருமணம் நடத்துவாங்க. அமாவாசை அன்னைக்கு, திங்கக்கிழமை வரும் அமாவாசை அன்னைக்கு. இதெல்லாம் டிப்ஸு, சிம்பிளான விஷயங்கள். அரசையும் வேம்பையும் வந்து 108 சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு கண்டிப்பாக அது நடக்கும். என்ன வேண்டுமோ அது நடக்கும். என்ன நியாயமான கோரிக்கை. திரும்ப எது வந்தாலும் நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வெளியே பண்ண வேண்டியது, இதெல்லாம் பிரார்த்தனைகள். ஸோ அது மாதிரி தண்ணிங்கிறது எப்பயுமே சுவாமி இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் தண்ணிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது அந்த காலையில் வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு புதுசாக என்ன பண்ணணும், தண்ணி மாற்றி வைக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா பழைய தண்ணியை மாற்றிட்டு புது தண்ணி வைக்கணும்.